யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர். நாங்கள் பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு தெளிவாக சொன்னார். யோவான் 14:6 நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி தெளிவாக சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நரகம் என்பது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதல்ல, அது சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளோடு கூட வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு கூட வாழும்போது நாம் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கா 15:10 நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வசனத்தின்படி எப்படியாகிலும் பரலோகம் ஒரு சந்தோஷப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி தங்களுடைய நாவுகளில் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே விழுந்த கடமை. அது மாத்திரமல்ல, மிஷனரி பணி ஏதோ ஒரு சிலர் மேலே விழுந்த மாத்திர பணி அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே விழுந்த பணி. கிறிஸ்துவின் நாமத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களை, இன்னும் சொல்லப்பட்டிராத இடங்களில் இந்து சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்திய நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அது மாத்திரமல்ல, இன்னும் 98% மக்களுடைய முழங்கால்கள் முடங்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய தேசம் பக்தி மார்க்கத்தில் வளர்ந்த தேசம். அதனால ஏராளமான ஐதீகம், ஏராளமான கட்டுப்பாடுகள், ஜாதகம், இன்னும் விதி போன்ற காரியங்களை குறித்து எழுதி வைத்து அதன் அடிப்படையில் வாழ்வாதாரங்களை அமைத்து கொள்ளுகிறார்கள். ஏராளமான தான தர்மங்கள், பூஜைகள் என்று சொல்லி இதன் மூலம் நித்திய வீட்டுக்கு சென்று விடலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமான எந்த கிரியலை நிமித்தமும் நித்திய வீட்டுக்கு செல்ல முடியாது. மாறாக இயேசு சொன்னார், நான் ஒருவரே வழி என்று சொல்லி. மேலும் அப்போஸ்தலர் 4:12 மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை. ஆகவே இந்த நற்செய்தியை நம்முடைய இந்திய நாட்டின் கிராமங்களில் சொல்வதற்காக ஒரு மிஷனரி இயக்கமாக ஆண்டுடைய கிருபையினாலே கடந்த 7 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரையிலே சுமார் 8950 பேர் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவின் பிள்ளையாக சுமார் 890 கிராமங்களில் இயேசுவை ஆண்டவரே என்று ஆராதிக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இது நடுவில் 59 ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த வாரத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. அடுத்த வாரத்தில் ராஜஸ்தானில் ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. இது மாத்திரமல்ல, பல இடங்களில் பேப்டிசம் சர்வீஸ் இருக்கிறது. அந்த நிகழ்வுகளில் நீங்களும் வாருங்கள். அன்புக்குரியவர்களே, உங்களை போன்ற பலருடைய ஜபம், அனைவருடைய காணிக்கை நிமித்தம் இந்த ஊழியங்கள் நடந்து வருகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய காணிக்கை வீண் போகவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் 100% மிஷனரி பணி மையங்களுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். ஹெட் ஆஃபீஸ் செலவுன்னு ஒன்று கிடையாது. வாடகை இல்லாத இடத்துல தான் குடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தின் சார்பிலே மாதந்தோறும் ஆத்ம சவால் என்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது ஒருவர் கூட வெறுங்கையோடு நம்ம அவரை சந்திக்கக்கூடாது. ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு கூட அவரை சந்திக்க வேண்டும் என்ற உயர்ந்த தரிசனத்தோடு கூட எழுதுகிறோம். ஆண்டவரே, அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டில் இந்த பத்திரிகை வேணும். உங்களுடைய முகவரிகளை அனுப்பி வையுங்கள். அது மாத்திரமல்ல, வாட்ஸ்அப் தகவல் கொடுத்தீர்கள் என்றால் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பத்திரிகை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் ஆலயம் இல்லை. 25 கிராமங்களில் கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 95 இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் ஒரே ஒரு ஜீவியம்தான். இந்த ஒரே ஒரு ஜீவியத்தில் கிறிஸ்துவுக்காக நம்ம எதையாயிலும் செய்துவிட வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் நாளும்போது நித்திய வீட்டில் இருக்கத்தக்கதாக இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி
நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நாம் போகும்போது நித்தியத்தில் ஒரு நல்ல வீட்டில் அவரோடு கூட குடியிருக்கிறதற்காக இந்த பூமியில் இருக்கும்போதே ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபான்னு சொல்லி வாங்குகிறோம். ஆலயம் கட்டுறது நீங்கள் காணி கொடுத்து 6 மாதத்துக்குள்ளே எந்த கிராமத்தில் கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வாங்க பிரதிஷ்டைக்குன்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாகவே உற்சாகத்தோடு கூட ஆலய கட்டுமான பணியில் ஈடுபடுங்கள். அன்புக்குரியவர்கள், ஒரு ஆலயம் ஒரு கிராமத்தில் கட்டுறது மூலம் அந்த கிராம மக்களுக்கே ஒரு ஆசீர்வாதம். அந்த கிராமத்துக்கு கரண்ட் வரும், அந்த கிராமத்து தண்ணீர் வரும், சுகாதாரம் வரும், நல்ல கல்வி வரும், ஒழுக்கம் வரும். பார்த்துக்குங்க. மகாராஷ்டிராவில் ஒரு ஆலய பிரதிஷ்டை முடிக்கும்போது ஊர் தலைவர் சொன்னார், ஐயா எங்கள் ஊரில் இந்த ஆலயம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் குடிப்பாங்க, ரோட்டில் கிடப்பாங்க, ஒரே தகராறாக இருக்கும், பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் மாறி எல்லாரும் பள்ளிக்கூடம் போகிறாங்க. ஆகவே என்னோடய கண்ட்ரோலில் இங்கே 10 கிராமம் இருக்குது, இந்த 10 கிராமத்தில் நீங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு வாருங்கள், உங்களுக்கு இடம் தருகிறேன்னு சொன்னார். என் அன்புக்குரியவர்கள், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நம்ம கிராமங்கள் தோறும் கட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுக்குற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் பெரிய ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் குடும்ப சொத்தை பிரிக்கும்போது ஒரு 10% கர்த்தருக்கு சொல்லி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஆலயம் கட்டிடலாம். மாத்திரம் இல்லை, வியாபாரம் பண்ணுறவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அருமையானவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டிலேருந்து ஒரு ஆலயம் கட்ட நீங்கள் தீர்மானம் எடுங்க. அது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, தேசம் எங்கேயும் மிஷினரியாக 270 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னொரு 390 அப்ளிகேஷனுடைய கையில் காத்திருக்கு. நிறைய இடங்களில் அப்ளிகேஷன் எங்கள் கையில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட உத்தரகாண்ட்லேருந்து 22 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அன்புக்குரியவர்கள், ஒரு 3000 ரூபா தான் கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு மிஷினரியை உங்கள் சார்பில் எடுத்து அனுப்பிடுவோம். அப்படி ஒரு மிஷினரி எடுத்து செய்துட்டோன்னா உங்கள் சார்பில் ஒரு 10 கிராமம் மாறும். ஒரு 10 கிராமம் மாறுதுன்னா ஒரு கிராமத்து 100 பேர் வைங்களேன், ஒரு 1000 பேர் உங்கள் மூலமாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிப்பார்கள். என் அன்பானவர்களே, ஆகவே ஒரு மிஷினரி ஸ்பான்சர் செய்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு ஆதிவாசி குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா வாங்குகிறோம், முழுமையாக படிக்க வைக்கிறதுக்கு 1200. அதே போல் மிஷினரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. வருகிற காலங்களில் விபிஎஸ் நடக்க இருக்கிறது. ஒரு விபிஎஸ் ப்ரோக்ராமுக்கு 2000 ரூபா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் அரசியல் சூழ்நிலைகள் மிகவும் பாதகமாக இருக்கிறதுனால இந்த நாட்களில் எங்களுக்கு முக்கியமான ஆடிட்டர் போன்ற பெரியவர்கள் கொடுக்குற ஆலோசனை, ஏராளமான டியூஷன் சென்டர் நடத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். ராஜஸ்தானில் 22 இடங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். யூபியில் ஒரு 100 இடங்களில் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும். ஒரு டியூஷன் டீச்சரை ஸ்பான்சர் செய்கிறதுக்கு 2000 ரூபா வேணும். உண்மையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமானால் விதமான ஊழியங்களுக்காக நீங்கள் செய்கிற அந்த காணிக்கை உங்கள் சார்பில் பரலோகத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். இந்த ஊழியங்களுக்கு காணி கொடுக்குறவங்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி காலையில் 4:30லேருந்து 8 மணி வரைக்கும் ஆன்லைனில் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, வளர்ந்து வருகிற இந்த மிஷினரி இயக்கம் எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானது அல்ல. சிஎஸ்ஐயோ இல்லைன்னா சிஎன்ஐயோ இல்லைன்னா மெத்தடிஸ்டோ பிரெஸ்பிட்டேரியனோ கிடையாது. மாறாக அனைத்து கிறிஸ்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு மாபெரும் மிஷினரி அமைப்பு. என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் திருநெல்வேலியில் இந்த மிஷினரிகளுடைய இயக்குகிற முக்கியமான ரீஜனல் செக்ரட்டரிஸ்க்கு மீட்டிங் வச்சுருந்த மீட்டிங்கில் பீப்புள் குரூப் மூவ்மெண்ட் சங்கீதம் 2:8 என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் முழு இனங்களை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். அதே போல் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னதை அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை எனக்கு சீசராக்குங்கள் என்று சொன்னார். ஆகவே டிசிபிள் மேக்கிங் மூவ்மெண்ட் என்று சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிவிடுங்க. அருமையானவர்களே, நம்ம ஊழியம் செய்கிற ஊழியத்தின் மூலம் நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க, குடிக்கிறவங்க விட்டு வர்றாங்க, கஞ்சாவிலிருந்து வெளியே வர்றாங்க, போதைப் பொருட்கள்லேருந்து வெளியே வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியத்திலே கடந்த நாளில் முகேஷ் என்ற ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவருக்கு ஒரே தலைவலி, வாமிட்டிங். அது மாத்திரம் அது நிற்கவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருக்கு சொன்னாங்க, நீ இயேசுவின் இடத்துல போ, உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி. இன்னொருவர் பாருங்கள், எனக்கு நான் தற்கொலை பண்ணுறதான் வழின்னு சொல்லி இருந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு இயேசுவின் இடத்துல போனால் வாழ்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. வந்தேன், இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்தார். என் அன்புக்குரிய இப்படி ஏராளமான சாட்சிகளை நீங்கள் கேட்கலாம் பணித்தளத்து வந்தீங்கன்னா. அது மாத்திரமில்லை அன்புக்குரியலே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சிகளை பார்த்து ஏராளமான புறையின மக்கள், ஆண்டவர் அறியாதவர்கள் எங்களுக்காக செபிங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் நிறைய அதிசயங்களை செய்கிறார். கடந்த நாளில் ஒரு அம்மா தங்களுடைய வீட்டில் ஒரே கலவரம், நிம்மதியே இல்லை, ஒரே கடகடா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னாங்க. அருமையானவர்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். மறுநாள் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த இடத்துல இப்போ அந்த சத்தம்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல விடுதலை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொன்னாங்க. என் அன்புக்குரியலே, இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம், நேரம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களிலே ஈடுபாடு எடுங்கள். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய பணித்தளங்களிலே ஆலயங்கள் கட்டுகிற இடங்களிலே
ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைக்கிறதுக்காக யோசித்துட்டு இருக்கோம். அடல் லிட்ரேசி நடக்கிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணிடுங்க. உங்களுடைய காணிக்கைகள் அனுப்புவதற்கு வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களில் ஒரு காணிக்கைப்பட்டி வைத்திருக்கிறோம். இது நீங்கள் ஆலயம் கட்டுவதற்காக உங்கள் வீட்டில் சிறப்பு நாட்கள் வரும்போது காணிக்கை சேகரித்து வைக்கலாம். ஆகவே இந்த ஊழியங்களில் நீங்கள் எடுக்கிற இந்த காணிக்கை அப்படியே ஆலயம் கட்டுவதற்காக, இடம் வாங்குவதற்காக, விடுதி கட்டுவதற்காக இவைகளை பயன்படுத்துவோம். தெவித்து ஈடுபட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, நாம் இந்த காலங்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இழந்த ஒரு காலங்கள். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த காலங்களை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிற நாட்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் மன சோர்வு, எரிச்சல், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை இழந்து எப்பேற்பட்ட தைரியசாலியும் ஒரு கோளை போல மாறிவிடுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, இந்த மனசாட்சியை யார் யாரெல்லாம் கூர்மையாக காத்துக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் சரி கூர்மையாக பார்க்கக்கூடிய அந்த இருதயம் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் ஒரு அண்ணன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவரிடத்துல நீங்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு உண்மையான வழி என்னங்கிறது தெரியணும். ஆகவே இதற்காக நிறைய புஸ்தகங்களை படித்து பார்த்தேன், பல இடங்களுக்கு போனேன், பல நபர்களோட பழகினேன். ஆனால் உண்மையான வழியை இயேசு மாத்திரமே காண்பிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டு இந்த வழிக்கு நான் வந்துவிட்டேன் என்று சொன்னால், சங்கீதம் 34:10 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதியிருக்கிறபடி இந்த அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவங்கள அறியாமலேயே இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, யோபு என்பவர் பார்த்தீங்க அப்படின்னா யோபு 19 அதிகாரம் 25 யோபு சொல்லும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார். நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு இந்த ஆண்டவரை பற்றி தெரியும், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இங்கே அமர்ந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இந்த இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறீர்களா? இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த காலங்களிலேயும் சரி, அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு அவர் சந்தித்த ஒவ்வொருவரும் ஒரு சேலஞ்ச் மேனாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்களும் ஒரு சேலஞ்ச் மனிதனாக, ஒரு அச்சீவராக நீங்கள் மாற வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பம். அருமையானவர்களே, நம்ம வாசிக்கிற இந்த பைபிளில் சவுல் என்ற ஒரு மனிதர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கொடூரமானவர், கிறிஸ்தவர்களை மிரட்டி அடித்து சிறைச்சாலையில் தள்ளுகிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இது எங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த வேலையில் தான் அன்றைக்கு ஸ்டீபன் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் இவர் கண்களுக்கு முன்பாகவே கல்லால் எரிந்து கொல்லப்படும் போது அவருடைய அந்த மரண நேரத்தில் அவருடைய விசுவாசம், அவருடைய தைரியம், அவருடைய அறிக்கைகளை பார்த்து இவர் மெய்யாகவே எப்படி அந்த கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த கொலைகாரன் 100க்கு அதிபதி இவர் மெய்யாகவே தேவகுமாரன் என்று சொன்னாரோ, அதே போல இந்த பவுலும் இந்த இயேசுவை கண்ட பின்பு, இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக வாழ்றது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவ நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் நற்செய்தி அறிவிக்கும்படி நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி அவர் சொல்ல காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சது தான் சரியான பாதம்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்ததுனால இதை சொல்றதுல செயல்படுத்துறதுல இரவும் பகலும் உடைய சிந்தை அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும்
விசுவாசத்தோடு கூட காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று நம்முடைய வாய்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிட்டு கொண்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் பாதகமாக போய்விடும். நம்மோடு கூட இருந்தவர்கள் நமக்கு துரோகம் செய்து விடுவார்கள். சில நேரங்களில் பொருளை கூட திருடிட்டு போய் நம்ம நடு ரோட்டில் விட்டு போயிடுவாங்க. பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், இப்படி நம்பினவர்களாம் மோசம் போனாலும் மாறாத இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஆபிரகாம் லிங்கன் என்பவர் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் இருந்த காலங்களில் அங்கே ஏராளமான உள்நாட்டு கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு கருப்பினத்தவர்களும் வெள்ளையர்களுக்கு அடிமை. ஆபிரகாம் லிங்கனுக்கு எல்லாருமே இறைவனின் பார்வையிலே மனிதர்கள் தானே, ஏன் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்த வேண்டும் என்று அதிகமாக சிந்தித்து, என்னுடைய காலங்களிலே இந்த அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். இதற்காக நிறைய காரியங்களை செய்தார். அருமையானவர்களே, கலவரங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவருடைய காலங்களில் அருமையானவர்களே, பல சமாதான காரியங்களும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் இந்த அடிமைத்தனம் ஒழிய வேண்டும், இதற்காக நான் எதையாலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி இருக்கிற நேரத்தில் தான் கலவரம் அதிகமாகி அவரால் நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை, இனி எப்படி சாதகமாகும், எப்படி இந்த காரியங்கள்லாம் முடியும் அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும்போது மிகவும் மனச்சோர்வாகி வீட்டுக்கு வர்றாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது அவருடைய சோர்வை பார்த்த உடனுடைய மனைவி ஒரு பைபிளை கொண்டு வந்து அவர் முன்னால் வைக்கிறாங்க. இந்த பைபிளை பார்த்துட்டு தூக்குறாரு, எடுக்கிறாரு, முத்தம் எடுக்கிறாரு, அந்த இடத்துல வைத்திடுறாரு. பார்த்து ஆனால் அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, யோபு 19:25 எடுத்து அவருக்கு முன்பாக வைத்து அதை வாசிக்கிறார்கள். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுத்து பார்த்துக்குங்க. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இது எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் இந்த யோபுடைய வாழ்க்கையில அரும்பெரும் காரியங்களை செய்தார் என்பவர்களே. யோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்லுகிறார். காலகட்டங்களில் நான் வாசிக்கிற இந்த பைபிள் கிடையாது. இவங்க காலகட்டங்களில் நீதி பிரமாணம்னு சொல்லுவோம், நியாய பிரமாணம், சட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாக ஒரு செல்ஃப் கட்டுப்பாடு, அவங்களுக்குள்ளாகவே அருமையானவர்களே ஒரு ஆராதனை சுதந்திரம் போன்ற காரியங்கள் பின்பற்றி அவங்க இருதயத்தில் இருந்த அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் மீட்பரை நான் பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவருக்குள்ளாகவே ஒரு ஆழமான விசுவாசம் கூட இருந்தது. அது மாத்திரம் இல்லை, யோபு அடிக்கடி சொல்லும்போது, அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை என் மீட்பரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தார். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உறுதியான அறிக்கை, உறுதியான மனநிலை, நான் எப்படியும் பரமனை காண்பேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்குமே என்றால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய எல்லா பாடுகளின் மத்தியிலையும் நமக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, இல்லையென்றால் கல்லறையில் அடையப்பட்ட இயேசுவே தான் நம்முடைய மனங்கள் பார்க்கிறது. அருமையானவர்களே, நாங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊழியம் செய்கிறோம். அங்கே யோனத்தான் என்று சொல்லி ஒருவன், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, அதற்கு முன்பு பயங்கரமான மந்திரவாதி, மனிதர்களை பலியிட்டு பூஜை செய்கிறவன். அவனுக்கு திடீரென்று சொல்லி உடல் முழுவதும் ஒரு தோல் நோய். இந்த தோல் நோய் வந்திருக்கிற வேளையில் அவனுக்கு இயேசு நண்பை சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் இயேசுவினிடத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க, அவரையே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் சிலுவையில் அநியாயமாக ஆணி அறையப்பட்டு கொடூரர்களாலே கொலை செய்யப்பட்டாரே, அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியலையே, எப்படி என்ன அவர் காப்பாற்றுவாரோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் அன்புக்குரிய மிஷினரிகள் அவருக்காக ஒரு சேலஞ்ச் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். அன்பானவர்களை, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர், இந்த யோனத்தானுடைய உடல் முழுவதும் இருந்த அந்த கொடிய தோல்வியாதி மாற ஆரம்பித்தது. அவன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். என் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வறுமை நடுவில் இயேசுவை உயிரோடு இருக்கிறவராக பார்த்து அவன் ஆராதித்தாங்க. ஒரு ஹாஸ்டல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அருமையான அந்த ஹாஸ்டலில் கரண்ட் இல்லை, அந்த ஹாஸ்டலில் தண்ணி கிடையாது. கொஞ்சம் தூரம் போனால் தண்ணி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, அந்த வட்டாரத்தில் ஆண்டவருக்கு மகிமையாக ஜெபத்தோடு ஒரு கல்லை அப்படி தட்டி விட்டாங்க. பார்த்துக்க, அதிலிருந்து ஜீவ நீரூற்றி ஓடி வந்தது. அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த கிராமத்துக்கு மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு, அங்கே இருக்கிற ஹாஸ்டலுக்கு இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீர் போதுமானதாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனாலே யோனத்தானுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை ஆண்டவர் தந்தார். அருமையானவர்களே, மார்ட்டின் லூத்தர் என்பவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பார். அது இயேசு கிறிஸ்தன் மேலே இருக்கிற ஒரு பற்றுதல், ஒரு விசுவாசம். அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இவர் ஆழமாக, தைரியமாக
உறுதியாக இருந்து தான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை உலகிற்கு சொல்ல ஆரம்பித்தார். இதன் மூலம் நிறைய பேர் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனாக மாறிக்கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, மூட நம்பிக்கை, விக்கிரக வழிபாடு, ஜாதகம், இன்னும் அருமையானவர்களே ஜெபமாலை போன்றவைகளெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவின் நாமத்தில் அநேகர் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அப்படி மாற்றிக்கொண்டிருக்கிற காலங்களில் திடீரென்று சொல்லி அவருக்கு மத விரோதங்கள் அதிகமாக எழும்பி, அருமையானவர்களே, இந்த மார்க்கத்தை அவர் இழுக்கிறார், பழிக்கிறார் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனை என்று அன்றைக்கு இருந்த அரசு நிர்ணயித்ததோடு கூட அவருடைய உடலில் இருந்து சாத்தான் செயல்படுகிறது போல பலவிதமான படங்களை போட்டு உலக அளவில் விளம்பரம் செய்து விட்டார்கள். என் அன்பானவர்களே, இந்த விளம்பரம் மார்ட்டின் லூத்தரை மிகவும் பாதித்தது, அதிகமான ஒரு மனச்சோர்வை கொடுத்து விட்டது. என்றாலும் அன்புக்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமைகள், எதெடுத்தாலும் தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி துவண்டு போன நேரத்தில் அவருடைய மனைவி அவரை பல விதங்களில் ஊக்குவிக்கிறக்க முயற்சி பண்ணி முடியாதனால கடைசியில் ஒரு கருப்பு கலர் கவனை போட்டு வந்து தலைமுறையெல்லாம் கிளாரி விட்டுட்டு அவங்க முன்னால் நல்லாக, உனக்கு என்னமா நடந்துச்சு கேத்ரின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, மார்ட்டின் லூத்தர் ஆராதித்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் மரித்து போய்விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே அவருடைய மார்ட்டின் லூத்தர் சொன்னார், இன்னும் என்னுடைய ஆண்டவருக்கு மரணமே கிடையாது, எனக்கு சத்தியத்தை புரிய வைக்கிறதற்காக, உண்மையை புரிய வைக்கிறதுக்காக என்னுடைய மனைவி நடந்து கொண்ட ஒரு காரியம் என்னை புது உற்சாகத்தை நடத்தி இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 1:17 எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு கொண்டிருந்தார். அதே போல என் அன்புக்குரியவர்களே, நாமும் மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை தான் பார்க்க வேண்டுமே தவிர நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் சோர்வான காரியங்களை பார்த்து விடுகிறோம், அருமையானவர்களை பிரச்சனைகளை பார்த்து விடுகிறோம், கவலை கண்ணீரை நம்ம பார்த்து விடுகிறோம். பார்த்துடுங்க என் அன்புக்குரியவர்களே, இந்த காற்று எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த திசையிலேருந்து வருதோ அந்த திசைக்கு அது மறுபடியும் சுருண்டு ஓடிடும். அதே மாதிரி எந்த பக்கத்துலேருந்து பிரச்சனை வருதோ அந்த பக்கத்திலே அது ஓடி போய்விடும். பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது அருமையானவர் அவர்களுக்கு பலவிதமான தடைகள், பலவிதமான போராட்டங்கள். ஒரு முறை பார்த்தீங்கன்னா பார்வோனின் படைகள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் மலை, இன்னொரு பக்கத்தில் தண்ணீர், 4 பக்கமும் எங்கேயுமே அவங்களால போக முடியாது. நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடங்கி போய் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலைகள் காணலப்படலாம். அப்போ மோசே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கடலை 2ஆக பிளந்து இதை வெட்டாந்தரையாக நான் பண்ணுவேன், என்னோடய ஜனங்களை அந்த பகுதியில் நான் நடத்தி செல்வேன் என்று சொல்லி மோசையை பார்த்து, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டுன்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களை நீட்டுறாரு. அந்த நிமிஷமே கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. எல்லாரும் அந்த புறத்தில் கடந்து போய்விட்டார்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளிலே, இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவர், அதிசயங்களை காணப்படுகிறவர். அருமையானவர்கள், அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த எகிப்திய ஜனங்களை அந்த கடலில் அமிழ்ந்து போக பண்ணி, இன்றைக்கு கண்ட எகிப்தியர்களை நீங்கள் இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை முடக்கி போட்டார். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமான ஏராளமான சக்திகள், ஏராளமான தீய சக்திகள், வல்லமைகள், அதிகாரங்கள், போட்டிகள், பொறாமைகள் என்று சொல்லி செயல்படும் போது சங்கீதம் 24:23 சொல்லியிருக்கிறபடி, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுவேன், பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் SMPM இயக்கம் ஒரு தரிசனத்தோடு எங்களுடைய இந்தியாவிலே ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, இந்த நாளில் செய்கிற ஊழியம் 100% பலன் கொடுக்கணும்னு சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எங்களை மனச்சோர்வுக்குள்ளாய் கொண்டு போகிற விஷயத்தில், உடைந்து போகக்கூடிய நிலை உருவாக்கக்கூடிய விதத்தில் பல நேரங்களிலே பல சூழ்நிலைகள் நடக்கும்போது, ஆனால் எல்லா சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன், உன் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவேன், பாத்திரத்தை நிரம்பி வழிவேன்னு சொன்னாங்க. அதே ஆண்டவர் அவ்விதத்தில் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து பாருங்கள். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, யாரெல்லாம் இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிறார்களோ, பங்காளர்களாக இணைகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லை, அவருடைய வீடு பாதுகாப்பாக இருக்கும், அவருடைய குடும்பம், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் வளர்ந்து வருகிற பிள்ளைகள் ஒருவேளை உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைக்கு கல்யாண காரியங்கள் கைக்குடி வர செய்யாமல் இருக்கலாம். பார்த்துங்க, எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள்
பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பைபிள் எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய ஜனங்களை வழி நடத்துவதற்காக அவரே ஓங்கிய புயத்தோடு அவருடைய ஜனங்களோடு இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவார்கள். அந்த வனாந்திரத்தில் புறப்படும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை சிதறடியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் மகா பெரிய புயத்தோடு ஓங்கிய கைகளோடு அவருக்கு முன்பாக கடந்து போகணும். ஒரு முறை பெரிய எரிகோ கோட்டை, இது எப்படி நாங்கள் எப்படி உடைப்போம், எப்படி இதை கடந்து போவோம்னு சொல்லி மிகவும் போராடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், 7 நாட்கள் இந்த கோட்டையை அமைதியாக சுற்றி வாருங்கள், 7வது நாளிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தி துதிகளை ஏறிடுங்கள். எடுக்கிற அந்த நேரத்தில் எல்லா கோட்டைகளும் உடைந்து சாம்பலாய் போய்விடும். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, சொன்னவர் சொன்னபடியே செய்கிறவர், சொன்னபடியே செய்து அவர் தம்முடைய ஜனங்களை விடுவித்தார், வாழ வைத்தார். பாலைவன பூமியை தம்முடைய ஜனங்களுக்கு இன்றைக்கும் சோலைவனமாக்கி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்புகிறார்களோ அவர் எல்லாரும் நம்ம எல்லாரும் சுபாவப்படி நாம் இஸ்ரவேலர்கள் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற வறுமை, குடும்பத்தில் இருக்கிற வியாதி, போராட்டம், எந்த காரியத்தை எடுத்தாலும் வாய்க்கவில்லை என்று சொல்லி கலங்குகிறீர்களே, உயிர் தெழுந்த ஆண்டவரிடத்தில் வாருங்கள். இயேசு சொன்னார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் இருளெங்கே என்று சொல்லி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சவால் கொடுத்து உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக உறுதியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த சொன்ன ஆண்டோடைய சமூகத்தில் நான் கரங்கூல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோபு ஆண்டவரே 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அன்றைக்கு யோபு அறிக்கை செய்தது நாங்கள் பார்க்கிறோம். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை என்னை பார்க்கும் என்று சொன்னாரே, அதே போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தங்கள் காலங்களிலே தங்களுடைய சொந்த கண்களாலே உம்முடைய வல்லமையை பார்க்கும்படி, உம்முடைய ஆசீர்வாதத்தோட வீட்டிலே பார்க்கும்படி இயேசுவே நீர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்த தெய்வ குமாரன் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரிகளை அழித்து போட்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தையே கொடுப்பார் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய வசனங்களை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அளவில்லாமல் கர்த்தர் தருவீராக. அப்படி என்று செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? உங்களுடைய காணிக்கைகள் அனுப்புவதற்கு வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652.